டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். குஜராத் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜகவினர் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்கவும் புதிய நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ளார். வதோதராவில் அவர் தரையிறங்கியதும் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் மலர்களை தூவியும் தேசிய கொடியை ஏந்தியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெற்றியை தொடர்ந்து பிரதமர் மோடி தனது சொந்த மாநிலமான குஜராத்திற்கு முதன்முறையாக சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 26 வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் திமுக தீவிரமாக களப்பணியாற்றி வரும் நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019 ஆண்டு அரசியல் பயணத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலாளர், அமைச்சர், துணை முதலமைச்சர் என அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்ந்துள்ளார். இந்த நிலையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற உள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை பொதுச் செயலாளராக நியமிக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், பாஜக, நாம் தமிழர் கட்சி என அனைத்து முக்கிய கட்சிகளுமே தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதனை எதிர்கொள்ள ஆளும் கட்சியான திமுக தயாராகி வருகிறது. தேர்தல் பணிகளை மேலும் வேகப்படுத்தவும் இளைஞர்கள் மத்தியில் கட்சியை நகர்த்தவும் திமுக திட்டமிட்டுள்ளது. அதற்கு உதயநிதி ஸ்டாலினை துணை பொதுச் செயலாளராக நியமித்தால் கூடுதல் பலமாக இருக்கும் என கருதப்படுவதால் விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளியாகக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து எதிர்கொள்கின்றன. இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட கூட்டணியுடன் திமுக இம்முறையும் போட்டியிடுகிறது. இந்த சூழலில் திமுகவை எதிர்க்க பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் என கூறி வரும் இபிஎஸ் மேலும் சில கட்சிகளை சேர்க்கவும் தீவிரம் காட்டி வருகிறார். இதன் அடிப்படையில் பாமகவை கூட்டணிக்குள் இழுக்க அவர் காய்களை நகர்த்தி வருகிறார். ஏனென்றால் திமுக கூட்டணியில் விசிக இருப்பதால் அதில் பாமக இடம்பெற வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. இதை பயன்படுத்தி தங்கள் கூட்டணியில் பாமகவை கொண்டுவர சி.வி. சண்முகத்தை வைத்து இபிஎஸ் திட்டம் வகுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ராமதாஸ் மற்றும் அன்புமணியை சி.வி. சண்முகம் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் 25 சீட், அமைச்சர் பதவி என பல்வேறு முக்கிய அம்சங்கள் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்திரா காந்தியை போல பாகிஸ்தானுக்கு எதிரான போரை நிறுத்துவதாக பிரதமர் மோடி தானாக அறிவித்திருந்தால் அவருக்கு சல்யூட் அடித்திருப்பேன் என முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான போரை அமெரிக்காதான் நிறுத்தியது என ட்ரம்ப் கூறி வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இந்திய கொள்கைகள் வகுக்கப்படுவது இந்தியாவா அல்லது வாஷிங்டனா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பிரதமரின் மௌனமும் தனக்கு கவலை அளிப்பதாக சிதம்பரம் கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை இந்தியா நடத்திய போது போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் முன்கூட்டியே அறிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கோடை வெப்பத்தால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்ற கேள்வி எழுந்த நிலை மாறி மழையால் சில மாவட்டங்களில் பள்ளி திறப்பு தள்ளி போக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு கோடை வெப்பம் சுட்டரித்து வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழை குளிர்ச்சியூட்டி வருகிறது. குறிப்பாக நீலகிரி, கோவை, நெல்லை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மாவட்டங்களில் பள்ளிகள் திறப்பதற்கான பூர்வாங்க பணிகள் முடங்கி கிடப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட பொதுக்கூட்ட மேடையில் திமுகவின் பட்டியலின நிர்வாகிகள் அவமதிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கந்தர்வ கோட்டையில் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த மேடையில் திமுக துணை செயலாளர் மதியழகன், ஆதி திராவிட வீட்டு வசதி வாரிய தலைவர் இளையராஜா ஆகியோருக்கு இருக்கை மறுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இந்த அநீதியை உதயநிதி மறுத்தாரா எனவும், மாமன்னன் படத்தில் சொன்னது போல் உட்காருங்க என ஏன் சொல்லவில்லை என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டதன் மூலம் திமுகவின் கூட்டணி உறவு அம்பலமாகிவிட்டதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியுள்ள அமைச்சர் பி.கே. சேகர் பாபு, நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என சாடியுள்ளார். பாஜகவுடன் பின்புற வாசல் வழியாக கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தென்மேற்கு பருவமழை காரணமாக சில இடங்களில் கனமழை கொட்டி வருகிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை தீவிரமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் சம்திங் ராங், ஏதோ நடக்கிறது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு சந்தேகம் எழுப்பியுள்ளது. டாஸ்மாக் ஊழல் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கவே அரசு மது விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதே சமயம் டாஸ்மாகில் ஊழல் நடப்பதை ஏற்க முடியாது என்றும், ஊழல் குற்றச்சாட்டுக்களை ஆராயும் போது ஏதோ தவறு நடந்திருப்பது மட்டும் தெரிகிறது என்றும் நீதிபதி புகழேந்தி கூறியுள்ளார். சென்னைக்கு தனி பேரிடர் மேலாண்மை வாரியத்தை உருவாக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பருவமழை காலங்களின் போது சென்னையில் பல இடங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அந்த சூழலில் மீட்பு பணியை மேற்கொள்வது பெரும் சவாலாக ஏற்படுகிறது. இதற்காக தனி பேரிடர் ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், சென்னை மாநகராட்சி நல அலுவலர் என உயர் அதிகாரிகள் அடங்கிய ஆணையமாக இது செயல்படும். இது மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் என கருதப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.